ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம ரிலேட்டடாக ஒரு டாபிக் பற்றி நம்ம பேச போகிறோம். இது நான் ஒரு பர்சன் ரிலேட்டடாக ஒரு இன்ஸ்பயரான ஒரு கதை. அது யாருன்னா இசைப்பிரியா. இவங்க ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எப்படின்னா இலங்கை படுகொலை ரிலேட்டடாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் இருந்தாலும் சில ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக அவங்கள பற்றி கலெக்ட் பண்ணிருக்காங்க. வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஊடக சுதந்திரம் பற்றியும் மனித உரிமைகளை பற்றியும் உலகம் பேசி கொண்டிருக்கும் போதெல்லாம் சர்வதேச அரங்கில் உறைந்து போய் நிற்கும் ஒரு பெயர் இசைப்பிரியா. கேட்கும் போதே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குல்ல. வணக்கம். 2009ஆம் ஆண்டு மே மாதம் முன் வாய்க்காலில் ஈர்ப்போர் முடிவுக்கு வரும்போது ஆயிரக்கணக்கான உயிர்கள் கொல்லப்பட்டுள்ளன. அதில் உலகிலே உலுக்கிய ஒரு ஊடகவியற்பவரில் ஒரு தாயின் கதையின் நான் இந்த இசைப்பிரியா. இவங்க யாருன்னா, அவரது உண்மையான பெயர் ஷோபா. 1982இல் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர். ஒரு சாதாரண தமிழ் பெண்ணை பிறந்து தன் குரலால் உலகை தமிழர்களின் வீடுகளில் ஒலித்த ஒரு பெண் எப்படி ஒரு மாபெரும் போர்க்களத்தில் சர்வதேச சாட்சியாக மாறியுள்ளார் என்பதை நாம் இன்று பார்க்க போகிறோம். அடுத்தது, கலையின் பயணம், ஊடக பணிபுரியும். இந்த டாப்பிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க நம்ம பேசுவோம். இசைப்பிரியாவில் வெறும் செய்தி வாசிப்பவர் மட்டுமல்ல, அவர் ஒரு சிறந்த பரதநாட்டிய கலைஞர் மற்றும் நாடக கலைஞர். கலை மட்டும் கொண்ட காதலால் அவருக்கு இசைப்பிரியா என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை உள்நாட்டு போர் உச்சத்தில் இருக்கும் காலகட்டத்தில் அவர் ஒலிவீசி ஊடகப் பிரிவிலும் பின்னர் தேசிய தொலைக்காட்சி ஊடகத்தின் செய்தி அறிவிப்பாளராக பணிபுரிந்தார். போர்க்களத்தில் மக்கள் படும் துயரங்கள், ஈழக்கலை பயன்பாட்டையும் தனது கண்ணீரோடு தமிழ் குரலால் உலகமெங்கும் புகழ் பெற்ற தமிழ் கொண்டு போய் சேர்த்தார். இதனால் அவர் ஒரு ஆயுதமேந்தி போராளி அல்ல, போர்வலையும் மைக்ரோஃபோனையும் மட்டும் ஆயுதமாக கொண்டு ஒரு சிலுவையின் ஊடக பிரிவுள்ளவர் ஆனார். இறுதிப் போரின் துயர சம்பவம் அது என்னவென்றால், 2009ஆம் ஆண்டு தொடக்கத்தில் முன்வாய்க்கால் கடற்கரையில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் வாழ்விதிய தாக்குதலுக்கு பீரங்கி குண்டுகளும் நடுவே சிக்கி உள்ளனர். அதில் பெரும் நெருப்புகளை இசைப்பிரியாவை தன் குடும்பத்தில் சிக்கி இருந்தார். இதில் என்னவென்றால், போரில் இறுதி நாட்களில் அவர் சில மாதங்களே தன் பெயரை குழந்தை அகல் மற்றும் அவரது கணவர் இருவரும் இராணுவ குண்டு வீச்சில் கொல்லப்பட்டுள்ளனர். ஒரு தாயார் மனைவி தன் ஒட்டுமொத்த உலகத்தையும் இழந்த நிலையும் அவர் போர்க்களத்தில் உயிர் பிழைக்க போராடி கொண்டிருந்தார். மே 18ஆம் தேதி 2009 அன்று போர் முடிவடைந்ததாக அறிவிக்கப்பட்ட போது இசைப்பிரியா இராணுவத்தால் உயிரோடு பிடிபட்டார். சர்வதேச சாட்சிகளும் நீதிக்கான குரலும். தொடக்கத்தில் இலங்கை இராணுவம் இசைப்பிரியா போர்க்களத்தில் நேரிலை மோதி உயிரிழந்த அந்த உலகம் சொன்னது. ஆனால் உண்மை எப்போதும் மறைவதில்லை. இருந்தாலும் போர் முடியும் சில ஆண்டுகள் கழித்து பிரிட்டன் சேனலில் தொலைக்காட்சி வெளியிட்ட ஸ்ரீலங்கா கில்லிங் ஃபீல்ட்ஸ் என்ற அணைப்படம் உலகிலே அதிர வைத்தது. இதில் அதிர வைத்தது என்ன சம்பவம் என்றால், இலங்கை இராணுவ வீரர்கள் தங்கள் மொபைல் போன்களில் பதிவு செய்த வீடியோக்கள் ஆதாரங்களாக வெளிப்பட்டுள்ளது. அதில் முக்கியமாக இசைப்பிரியாவின் காயங்கள் எதுவின்றி உயிரோடு இராணுவத்தில் பிடிபடும் சைக்கிள் கட்டமிட்டு சித்திரவதை உள்நோக்கப்படும் பின்னர் மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகவும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது. இதில் முக்கியமான சம்பவம் என்னன்னா, இது வீடியோ ஆதாரங்கள் இடை மற்றும் வெறும் போர் அல்ல, ஒரு திட்டமிட்ட போர்க்களத்தின் என்பதை உலகளவில் சான்றிதழ் மாறியது. ஐரோப்பிய நாடுகள் என்ற இசைப்பிரியா பெயர் போர்க்களத்தில் விசாரணை முன்பில் ஆயுதமாக பதிவு செய்யப்பட்டது. இதோட முடிவரை என்ன சொல்றேன்னா, இசைப்பிரியா மறைந்து ஆண்டுகள் பல ஆகிவிட்டது. பட் இருந்தும் உலகம் வாழ்கின்ற வீர தமிழர்கள் ஒரு குறியீடாக அவர் வாழ்த்து கொண்டிருக்கிறார். ஆயுதம் ஏந்தாத ஒரு பெண் ஊடகமின்றி இருந்த துயரம், போர்க்களத்தில் காலத்தில் பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை ஊர்கொள்கிறது. அவரது குரலும் அவரது நிமிட மௌனமும் இந்த சர்வதேச அரங்கில் நீதிக்காக ஒலித்து கொண்டே இருக்கிறது. இது வரலாற்றை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்போம். நன்றி, வணக்கம். நான் ஜென்ரலாக சொல்கிற ஒன்று தான், இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங்கான பர்சன் லைஃப்பில் கிடைப்பாங்களா தெரியல. பட் இருந்தாலும் இந்த வரலாறு போய் அடுத்த தலைமுறைக்கு சேர்ப்போம். நன்றி, வணக்கம்.